நம்ம இன்னைக்கு நல்ல சாஃப்டான தட்டு இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற இட்லி வந்து 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல இது ஒரு இட்லி சாப்பிட்டாலே போதும், வயிறு நல்லா ஃபில் ஆயிரும். ஸோ நல்ல பெரிய இட்லியாக இருக்கிறதுனால நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க, அதாவது கேழ்வரகு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லி அரிசிக்கு பதிலாக நார்மல் புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ராகியில் நிறைய மண் தூசிலாம் இருக்கும், அதனால் நம்ம அதிகமாக வாஷ் பண்ணணும். எந்த அளவுக்கு வாஷ் பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு கலங்கலாக இருக்குது. இந்த தண்ணி வந்து நல்ல தெளிவான சுத்தமான தண்ணியாக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இது போல் திருகி விட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் ராகியில் ஒட்டி இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகும். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இந்த கலங்கலான தண்ணி வந்து நல்லா கிளியராக வரணும். அது வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ராகியில் கொஞ்சம் கூட தூசி மண்ணெல்லாம் இல்லை. இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 6 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அடுத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. முழு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ராகி எந்த அளவுக்கு வாஷ் பண்ணமோ அதே போல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு சின்ன பவுலில் 1/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதையும் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இப்போ 6 மணி நேரம் ஆகியிருக்கு. உளுந்து ராகி எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் உளுந்தை வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவு கெட்டியாகவே அரைக்க பாருங்கள். அதே மிக்சி ஜாரில் ராகி அரிசிலாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் தண்ணியை வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ராகி அரிசி ஊற வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பேட்ச் வைஸாக பிரிச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேயும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ராகியும் அரிசியும் அரைச்சாச்சு. இது இந்த அளவுக்கு தான் அரைப்பட்டிருக்கு. இப்போ இதையும் நம்ம உளுந்து கூடவே சேர்த்துடலாம். 2வது பேட்ச் ராகி அரிசி இருக்குல்ல, அது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அவளையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதையும் அந்த மாவு கூடயே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கிட்டு வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவு தான் இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா புளிச்சு வரட்டும். 8லேருந்து 12 மணி நேரம் இந்த மாவு நல்லா புளிக்கணும். அப்போ தான் நம்ம இட்லி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாவில் நம்ம இட்லி தோசை 2மே செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக வரும். இப்போ 8 மணி நேரம் ஆகியிருக்கு. மாவு நல்லா ஃப்ளஃபியாக புளிச்சு வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குது. ஓகே, இப்போ மாவு தயாராகிருச்சு. நம்ம வந்து இதில் இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நார்மல் இட்லியும் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி தட்டு இட்லி பண்ண போகிறேன். தட்டு இட்லி பண்ணுறதுக்கு தட்டு எடுத்துக்கோங்க. இது நார்மல் கடைகளில் கிடைக்கும், பாத்திர கடைகளில். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம்.
எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் மாவு சேர்த்துடலாம். இதில் 3/4 அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொங்கி வரும்போது கொஞ்சம் இடம் தேவைப்படும். இதே போல் எல்லா தட்டுலையும் நம்ம வந்து மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம நார்மல் சின்ன இட்லி சாப்பிட்றத விட இது வந்து ஒரு இட்லி சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்டில் இந்த பிளேட்லாம் வச்சாச்சு. இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ராகி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் நார்மல் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா 10 நிமிஷம் போதும். ஆனால் தட்டு இட்லி வந்து கொஞ்சம் நிறைய மாவு நம்ம சேர்த்து வைப்போம். அதனால் 20 நிமிஷம் தாராளமாக தேவைப்படும். இப்போ 20 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இட்லியை வெளியில் எடுத்துகிட்டு மிதமான சூடு வர வரைக்கும் வச்சுருக்கலாம். அப்போ தான் நம்ம வெளியில் எடுக்கும்போது இட்லி வந்து உடையாமல் வரும். இப்போது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு பிளேட்டாக எடுத்துகிட்டு நம்ம இட்லியை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விடுங்க. நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் கத்தி இல்லைனா ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓரங்களை எடுத்துட்டு நடுவில் இது போல் லேசாக நெம்மினிங்கன்னா போதும், வெளியில் வந்துடும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பெர்ஃபெக்டான ராகி தட்டு இட்லி சூப்பராக தயாராகிருச்சு. இது நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அதே போல் இட்லி சாம்பாரும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி இட்லி சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான சட்னி சாம்பார் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்டு இட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.